உறங்க பேசுவது, கையை உயர்த்துவது, தானே கைத்தட்டி கொள்வது, மூக்கை துடைப்பது, மீசையை துடைப்பது. தமிழக வீதியிலே தமிழ் இளைஞர்களால் தமிழர்களால் அடித்து விரட்டப்படுவார். சீமான் சொல்லுவது 100க்கு 100 கடைந்தெடுத்த பொய். சீமான் ஒரு குறைகுணம். சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் நேர்காணல் செய்பவர்களை, ஊடகவியலாளர்களை முறைப்பது, உறங்க பேசுவது, கையை உயர்த்துவது, தானே கைத்தட்டி கொள்வது, மூக்கை துடைப்பது, மீசையை துடைப்பது, இது எல்லாம் ஒரு அநாகரிகமான செயல். கற்றறிந்த ஒருவன் சபை நாகரிகத்தை பின்பற்ற வேண்டும். யாராவது ஒரு திருப்பி கேள்வி கேட்டா உரிமையில பேசுறதும், கையை நீட்டி பேசுறதும், மிரட்டுற துணியில பேசுறதுமா? அது அறிவு குறைவு. குறைகுடம் தழும்பும், நிறைகுடம் தழும்பாது. சீமான் ஒரு குறைகுணம். சரக்கு இல்ல. எதை உளர்னு நினைக்கிறான்னா உளறி போட. எதிர்கேள்வி கேட்டா அது எல்லோராலும் முடியாது. பெரியார் மாதிரி அறிவாள். பெரியார் ஒரு கூட்டத்துல ஒருத்தன் கேள்வி கேட்கறான், துண்டு சீட்டு எழுதி கொடுப்பாங்க அந்த காலத்துல. ஒருத்தன் என்ன பண்ணா, துண்டு சீட்டுல நான் ஒரு முட்டாள் என்று எழுதி கொடுத்தான். அவன் என்ன நினைச்சிட்டு கொடுக்கறான், இத பைக்ல அவரு படிப்பாரு, நான் ஒரு முட்டாள், அவருக்கு அவரே சொல்லிக்கிற மாதிரி வந்துரும் நினைச்சு கொடுக்கறான். ஐயாவிட்ட கொண்டாந்து கொடுத்த உடனே படிச்சுட்டு யாரோ ஒரு நண்பர் அவருடைய பெயரை மட்டும் எழுதிவிட்டு கேள்வி எழுத மறந்து விட்டார். எப்படிங்க? என்ன சொல்றாரு? நான் ஒரு முட்டாள் என்பது அவருடைய பெயர். ஐயா திருப்புறா இருப்பார். நான் ஒரு முட்டாள் என்று தன்னுடைய பெயரை மட்டும் எழுதிவிட்டு கேள்வி கேட்டதை மறந்து விட்டார். அந்த தோழர் இங்கே வந்து கேள்வியை கீழே எழுதி கொடுங்கள் கேட்டார். அவன் ஏந்திரிக்கவே இல்லை. இப்படி கேட்கின்ற கேள்வி எதுவா இருந்தாலும் அதற்கு கோபப்படாமல், ஆத்திரப்படாமல் பதில் சொல்லுகின்றவர்கள் தான் நிறைந்த அறிவுடையவர்கள். சிதம்பரத்தில் ஒரு கேள்வியை பெரியாரிடம் கேட்டார். இது சீமான் நினைவு கொள்ள வேண்டும். பெரியாருக்கு என்ன தெரியும்? அம்பேத்கரோடு ஒப்பிட்டு சொன்னால் அவருக்கு இவருக்கு சமமா? அவர் படிப்பு எவ்வளவு, இவர் படிப்பு எவ்வளவு என்று சொல்லுகின்ற இந்த கத்துக்குட்டி சீமானுக்கு சொல்லுகிறேன். சிதம்பரத்தில் நடந்த ஒரு வரலாற்று உண்மை மேடையில் ஐயா பேசுகிறார். ஒரு பார்ப்பனர் எழுந்து வந்து கேட்கிறார், கடவுள் இல்லை என்று எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது ஐயா சொல்லுகிறார், இல்லை அதனால் இல்லை என்கிறேன், இருந்தால் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் திருப்பி சொன்னான், கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஒரு சோதனை இங்கே செய்வோம். செய்யலாம் வாங்கன்னு சொன்னாரு. வாங்க கிட்டதன்னாரு. உங்க நாய் இருக்குல்ல, வளர்ப்பு நாய், உங்க நாயை கொண்டு சிதம்பரம் அந்த கோயில் உள்ளார இருக்கிற குளத்துல போடும். உங்க நாய் மேல இந்த அரசமத்தடி இருக்கிற பிள்ளையார் சிலைய எடுத்து மேல போடும். நாய் செத்து போச்சுன்னா கடவுள் இருக்காருன்னு அர்த்தம். நாய் சாவலன்னா கடவுளுக்கு சக்தி இல்லை. ஏன்னா பிள்ளையார் கடவுளாம், அது கல்லு. அந்த கல்லை தூக்கி இவர் மேல போட்டா, நாய் மேல போட்டா, நாய் சாகாமல் இருந்தால் கடவுள் இல்லை, செத்து போனால் கடவுள் உண்டு, ஏத்துக்கிறீங்களான்னு கேட்டான். ஐயா சொன்னார், பொறுமையா இருப்பா, ஒண்ணும் வேணாம், நீ பிள்ளையார தூக்கி நாய் மேலையும் போட வேணாம், நாயை தூக்கி பிள்ளையார் மேலையும் போட வேணாம், நீ உன் பிள்ளையார தூக்கிக்க, நான் என் நாயை தூக்கிக்கிறேன், குளத்துக்குள்ளார போவோம், உன் பிள்ளையார குளத்துல போடு, ஏன் நாயை குளத்துல போடுறேன், எது கரைக்கு வருதோ அதுக்குதான் சக்தி உண்டுன்னு ஏத்துக்கிறியா? இறுதியாக சீமானுக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? சீமான் திருந்த வேண்டும். தன்னுடைய சுய வாழ்க்கைக்காக அவரை பற்றி விமர்சனம் நிறைய வருது, அதை நான் சொல்ல விரும்பல. அத அவருக்கே தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அவர் எப்படிப்பட்டவர், பொருள் ரீதியாக எப்படி ஏற்றவர், எப்படி பெண்கள் ரீதியாக எவ்வளவு கேவலமானவர், எத்தனை பேரை சீரழிச்சிருக்காரு, எத்தனை குடும்பம் சீரழிஞ்சிருக்கு, எல்லாம் வெளியே தெரியும். அதை நம்ம சொல்ல வேண்டியல, அது சொல்ல வேண்டியவர்கள் சொல்லுவார்கள். எனவே அந்த தம்பிக்கு நான் சொல்றது, நீ உள்ளபடியே தமிழனுக்கு பிறந்திருந்தா, தமிழச்சிக்கு பிறந்திருந்தா, தயவு செய்து சுயநலத்தை விட்டு, சுய விளம்பரத்தை விட்டு, சுய சம்பாத்தியத்துக்காக இப்படி மிக பெரும் உலகம் பாராட்டும் தலைவரை நீங்கள் கொச்சைப்படுத்தாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு, காசி ஆனந்தன் ஒன்று சொல்லுகிற அதை மட்டும் அவருக்கு நினைவுபடுத்துகிறேன். காட்டி கொடுப்பவன் எங்கே, அந்த கயவனை கொண்டு வா இங்கே, தூணோடு கட்டு, சாட்டை எடுத்து வா இங்கே, சாகும் வரை அடி, பின்பு கொளுத்து என்று சொல்லி இருக்கிறார். யாருக்கு? இது மாதிரி இன துரோகிகளுக்கு, பொய்யர்களுக்கு சொன்னது. அடுத்தது,
பெரியாரை மிக சாதாரணமாக சொல்ல முடியாது. அண்ணா சொல்றார் ரெண்டே வரியில, அவர் இல்லை என்றால் அறிவில்லை, ஆக்கமில்லை. அவர் இல்லை என்றால் நாட்டில் அறிஞர்கள் பிறப்பே இல்லை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஐயாவை பற்றி எழுதிய இந்த அடி ஐயாவுக்கு கொடுத்து மிகப்பெரிய சான்று. அது மாதிரி கலைஞரும் நிறைய சொல்லியிருக்கிறார் ஐயாவை பற்றி. அது சொன்னா நீளும், டைம் நீளும். இருந்தாலும் எந்த வகையிலும் சரி, சீமான் சொல்லுவது 100க்கு 100 கடைந்தெடுத்த பொய் என்று சொல்லுவதை விட ஒரு கேவலமான ஒரு பிழைப்பு, தன்னுடைய சுயநல பிழைப்புக்காக இப்படி தன்னை அடையாளம் காட்டி கொள்ளுகின்றவர் என்றாக இருந்தாலும் தமிழக வீதியிலே தமிழ் இளைஞர்களால், தமிழர்களால் அடித்து விரட்டப்படுவார். இது உண்மை உண்மை உண்மை. உங்களோட நேரத்தை எங்களோட ஒதுக்கி இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றிங்க. ரொம்ப நன்றி. நானும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் உங்க அந்த அமைப்பு. மக்கள் மைண்ட் என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு அவர்கள் வெளியிடுகின்ற கருத்துக்களை தமிழர்களாகிய ஆண் பெண் படித்தவர்கள் எல்லோரும் அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வரையில் அவர்கள் வெளியிடும் செய்திகளை முடிந்தவரை அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டா தான் சமத்துவம், பள்ளத்தை வெட்டி மேட்ல போட்டா அது படுகுழி.